இது வெறும் 10 ரூபாப்பா. இது வந்து 8 ரூபாப்பா. டிஸ்க் பேடு நார்மல் 80 ரூபா, 90 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். 45 ரூபாப்பா. சிங்கிள் சைடு FR த்ராட்டில் 50 ரூபாப்பா. பிளைன் த்ராட்டில் வித்தவுட் பட்டன் 100 ரூபாப்பா. சிங்கிள் புஷ் த்ராட்டில் 100 ரூபாப்பா. டபுள் புஷ் த்ராட்டில் டபுள் சைடு 100 ரூபாப்பா. என்ன எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? நம்மகிட்ட எல்லா த்ராட்டிலுமே 100 ரூபா. 180 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் 100 ரூபா. இந்த எல்இடிப்பா சரியா 88 ரூபாய்க்கு தரம்பா. 2 கோப் இதை வந்து 78 ரூபாய்க்கு கொடுக்குறோம்பா. மார்க்கெட்ல 650 700 கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளவு கொடுக்கலாம்? 350யா வேணாம்பா, 280 கொடுப்போம்பா. 280யா? ஆமா. இந்த ஹை குவாலிட்டி பிரேக் ஷூ வந்து பார்த்தா நான் கொடுக்க போறது 68 ரூபா. ஓகே, அப்படியே வந்து பார்த்தோம்னா முட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா அதோட ஹெவி பிளஸ் வந்து பார்த்தோம்னா இது ஒரு திக்னஸ் பாருங்க 88 ரூபாப்பா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, சொல்லிருக்க பிரைஸ் எல்லாம் இன்க்ளூடிங் டாக்ஸ். எப்படி? இன்க்ளூடிங் டாக்ஸ். இது வந்து ஜிஎஸ்டி இருக்குதா? கஸ்டமர் வர சொல்லு, எடுத்துட்டு வர சொல்லு. ஜிஎஸ்டி பில் போட்டு நான் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 500 ரூபீஸ்க்கு மேலே கண்ட்ரோல் நம்பர் இருக்குது. 1500 ரூபா இன்க்ளூடிங் டாக்ஸ். ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் தான் உங்கள் நண்பன் பழனி. நியூ இயர் வந்தாச்சு. அதே போல வந்து பார்த்தோம்னா பொங்கலை வந்து பால் பொங்கியாச்சு. நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்தா எங்க ஆஃபர் இல்லையான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம ஆஃபர்லாம் கொடுக்க போறது இல்லைங்க. நம்ம வர மார்ச் மாதம் நமக்கு வந்து பார்த்தோன்னா இயர் எண்ட் வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. சரிங்களா? எதுக்காகங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட இன்றைக்கி பார்க்குற எல்லா ஆக்சரிஸுமே, அதாவது நாங்கள் சொல்கிற ஆக்சரிஸ் மட்டும் இல்லை, இங்கே குளோபல் மெல்டெக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சரிஸுமே நாங்கள் வந்து பார்த்தா ஸ்டாக் கிளியரன்ஸ் கொண்டாடுறோம். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த இயரோட வந்து பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்தோடு நாங்கள் வந்து பார்த்தோம்னா டோட்டல் வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்கே வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டாக் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக நாங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் கிளியரன்ஸ் சேல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளியரன்ஸ் சேல் வந்து பார்த்தோம்னா வர 25 to 30ஆம் தேதி. சரிங்களா? ஜனவரி 25 to 30. அதுவும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குதோ அந்த ஸ்டாக் ஃபுல்லாக. சரிங்களா? அதாவது நாங்கள் புதுசாக வாங்கி தர போகிறது கிடையாது. எங்ககிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தோம்னா கிளியரன்ஸில் கொண்டாடுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்க எல்லா மெட்டீரியலும் நாங்கள் விற்றுட்டு புதுசாக வந்து பார்த்தோம்னா மெட்டீரியல் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ் கொண்டாந்துருக்கோம். வாங்க நம்ம ஸ்டாக் கிளியரன்ஸில் என்னென்ன ஐட்டம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் இது வரைக்கும் நான் குளோபல் மெல்டெக்கில் கொடுத்ததில்லை. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் யாரும் கொடுத்ததில்லை, கொடுக்க போகிறதில்ல. சரியா? வாங்க பார்ப்போம். தம்பி பாப்பா, நான் ஃபர்ஸ்ட் வந்து த்ராட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேண்ணா. சரியா? எடுங்க. சிங்கிள் சைடு FR த்ராட்டில் எவ்வளோண்ணா? சிங்கிள் சைடு FR த்ராட்டில் 50 ரூபாப்பா. நெக்ஸ்ட் பிளைன் த்ராட்டில் வித்தவுட் பட்டன் 100 ரூபாப்பா. சிங்கிள் புஷ் த்ராட்டில் 100 ரூபாப்பா. டபுள் சைடு இல்லையா? ஆமாண்ணா. ஓகே, அடுத்து டபுள் புஷ் த்ராட்டில் டபுள் சைடு. சரியா? 100 ரூபாப்பா. அடுத்து த்ராட்டில் கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, 3 ஸ்பீட் த்ராட்டில் டபுள் சைடு 100 ரூபாப்பா. என்னண்ணா எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? எடு நம்ம கஸ்டமருக்கு எல்லாம் கொடுக்கணும்ல. எவ்வளோ நாள்? HL த்ராட்டில் HL வித் ஆன் ஆஃப் 100 ரூபாப்பா. பாப்பா 1 2 3 FR 1 2 3 FR கொண்டாங்க. 1 2 3 FR இல்லப்பா, 1 2 3 ரிவர்ஸ் புஷ் பட்டன். சரியா? இது 100 ரூபாப்பா. நம்மகிட்ட எல்லா த்ராட்டிலுமே 100 ரூபா. அப்போ காம்பினேஷன் த்ராட்டில் இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா த்ராட்டிலும் வந்து பார்த்தோம்னா நம்ம 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த கிளியரன்ஸ் இல்லை, நம்மகிட்ட ஸ்டாக் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதோ அவ்வளோ ஸ்டாக்கும் த்ராட்டில் ஃபுல்லாக வெறும் 100 ரூபா. FR த்ராட்டில் 50 ரூபா. அப்படியே வந்து இங்கே பாருங்க, இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா தம்பி? இந்த மிரர் இருக்குது பார்த்தியா? இந்த மிரர் எவ்வளோப்பா மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குறோம்? தெரியல. சரியா? 180 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸ் சரியா, இதோட ப்ரைஸ் 100 ரூபா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 600 700 பீஸ் பண்ணி ஸ்டாக் இருக்குது. இந்த மிரர் ப்ரைஸு 100 ரூபா. சரிங்களா? அடுத்து அப்படியே ஏப்பா இந்த டேப்லெட் டிஸ்பிளேலாம் எவ்வளோப்பா கொடுக்குறாங்க மார்க்கெட்டில்? 650 700. மார்க்கெட்டில் 650 700 கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்? ஏதோ பாதி ரேட்டு 350 400 அந்த மாதிரி. 350யா வேணாம்பா, 280 கொடுப்போம்பா. 280யா? ஆமாம், அதாவது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும். சரியா? அப்படியே வா, நமக்கு மெயினாக நமக்கு அதிகமாக போகக்கூடிய பொருள் வந்து பார்த்தோம்னா இந்த பாரு பிரேக் ஷூ. வாப்பா எடுப்பா. 110 mm 110 mm பிரேக் ஷூப்பா. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கப்பா. அதாவது வந்து பார்த்தோம்னா பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது, இந்த சைஸ் வந்து பார்த்தா டிஃப்ரெண்டாக வருதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அதனால் இப்போ நம்ம ஹை குவாலிட்டி பிரேக் ஷூ கொண்டாந்துருக்கோம். சரியா? இந்த ஹை குவாலிட்டி பிரேக் ஷூ வந்து பார்த்தா நான் கொடுக்க போகிறது 68 ரூபாப்பா.
சரியா? எவ்வளோடா? 68 ரூபா. இதுல இங்க பாரு ஹெவி ஹெவி இருக்கு பாத்தியா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா முட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா அதோட ஹெவி ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா இது ஒரு திக்னஸ் பாருங்க. திக்னஸ் வந்து ஹெவி. சரியா? இதை வந்து நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 88 ரூபாப்பா. எவ்வளோ? 88. இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, இது நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் எல்லாம் இன்க்ளூடிங் டேக்ஸு. எப்படி? இன்க்ளூடிங் டேக்ஸ். இன்க்ளூடிங் டேக்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்து நான் சொன்னது வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வித்தவுட் டேக்ஸ்லாம் கிடையாது. இப்போ நான் சொல்லியிருக்க ப்ரைஸ் எல்லாம் இன்க்ளூடிங் டேக்ஸ். நீ உனக்கு ஜிஎஸ்டி இருக்குதா? கஸ்டமர் வர சொல்லு, எடுத்துட்டு வர சொல்லு, ஜிஎஸ்டி பில் போட்டு நான் கொடுக்குறேன். ஓகேண்ணா. சரியா? எல்லாமே இன்க்ளூடிங் டேக்ஸ். உனக்கு இன்னும் தெரியுமா? இவா இந்த கண்ட்ரோல் நம்பர் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 500 பீஸ்க்கு மேலே இந்த கண்ட்ரோல் நம்பர் இருக்குது. சரியா? இந்த கண்ட்ரோல் எவ்வளோ கொடுப்போம்? 1500 ரூபா இன்க்ளூடிங் டேக்ஸ். நான் சொல்கிறேன் 1500 ரூபா. நீ மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா நீ 1500 ரூபாய்க்கு வாங்க முடியாது. நான் வந்து பார்த்தோம்னா 1500 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா இன்க்ளூடிங் டேக்ஸில் நான் கொடுக்குறேன். சரியா? அதே போல் ஒன்னொன்று நம்ம எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்ல முடியாது. சரியா? அப்படியே மெயினாக சர்வீஸ் பண்ணுறவங்க நம்மகிட்ட மாதத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேல் ஆகுறதே இங்கே பார் இந்த மோட்டர் கேபிள் தான். இது சரியா? இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 பீஸுக்கு மேலே இதில் இருக்குது. நம்மளோட குடோனில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 500 பீஸ் 700 பீஸ்க்கு மேலே போட்டு ரெடி ஸ்டாக் இருக்கு. சரியா? இந்த மோட்டர் கேபிளை வந்து பார்த்தோம்னா 280 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். சரியா? எங்கே போனாலும் வாங்க முடியாது. 280 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதே வந்து பாருங்க ஹெவி இருக்குது. சரியா? ஹெவி இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா 800 வாட்ஸ்லேருந்து 1000 வாட்ஸ் போடுறது. இது வந்து 1000 1200 வாட்ஸ் வரைக்கும் போடுறது. சரியா? இதை வந்து பார்த்தோம்னா நான் 310 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பா. ஓகே. சரியா? எவ்வளோ? 310. சரியா? எல்இடினா? எல்இடியா? போ எடு எந்த எல்இடி கேள சொல்லுவோம் ப்ரைஸை. ஓகே. இந்த எல்இடி வந்து பார்த்தோம்னா சிங்கிள் காப்பு. சரியா? நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு காட்டுப்பா. அப்படியே லைனாக காட்டிடுவா எல்இடியா. இங்க பாருப்பா இந்த எல்இடிப்பா. சரியா? 88 ரூபாய்க்கு தரம்பா. நான் கஸ்டமர் பிரைஸ் எவ்வளோப்பா கொடுத்துட்டு இருக்கோம்? 140 ரூபா. நான் கொடுக்குறது 88 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்பா. சரியா? அப்படியே இங்க பாரு டபுள் சைடு. சரியா? 2 கோப் இதை வந்து 78 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பா. சரியா? அப்படியே இங்க பாரு 3 கோப் இதை வந்து பார்த்தா 83 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பா. அப்படியே லென்ஸ் எல்இடி. சரியா? ரிஃப்ளெக்டர் இல்லாம லென்ஸ் எல்இடி இதை வந்து பார்த்தா 105 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்பா. சரியா? இது வந்து டார்ச் எல்இடிம்பாங்க. சரியா? அதை வந்து பார்த்தா இதுக்கு ரிஃப்ளெக்ட் தேவையில்லை. இதை வந்து பார்த்தா 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன்பா. இது வந்து பார்த்தா டபுள் சைடு அதான் வந்து பார்த்தோம்னா 2 காப்பு வித் லெக்கோட இதை வந்து பார்த்தா 65 ரூபாய்க்கு தரம்பா. சரியா? இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஐட்டம் எல்லாம் நிறைய நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சரியா? இங்கே இருக்க நீங்கள் அதாவது இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியாது. ஓகே. ஆனால் வந்து பார்த்தோம்னா நேரில் வரவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ப்ரைஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே. சரியா? இந்த கிளியரன்ஸ் சேல் வந்து பார்த்தா ஜனவரி 25 ஜனவரி 30 தான். சரியா? அப்படியே இங்கே வா நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் கேட்டாரு. சரியா? இந்த ஹூக்கு. சரியா? இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 பீஸ்க்கு மேலே இருக்குது. சரியா? இது வெறும் 10 ரூபாப்பா ஹெல்மெட் ஹூக்கு. சரியா? சின்னது அப்படியே சின்னது இங்கே பாரு. இதுலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 200 பீஸ்க்கு மேலே இருக்குது. சரியா? இது வந்து 8 ரூபாப்பா. சரியா? இது ஃபுல்லாமே 8 ரூபா. 8 ரூபா. ஸோ அப்படியே வா டிஸ்க் பேட் பார்ப்போம். டிஸ்பிளே என்னென்ன டிஸ்பிளே நம்ம கிட்ட இருக்கு? நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா டேப்லெட் டிஸ்பிளே ப்ளூடூத் டிஸ்பிளே எல்லாமே இருக்கு. சரியா? இது டேப்லெட் டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன்ட்டு. இது வந்து ஃபுல்லி கலர் டிஸ்பிளே. இது வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு சிவிஜி டிஸ்பிளே வந்து வோல்ட்டோட காட்டுறது. இதே வந்து பாண்டா டிஸ்பிளேவும் இருக்குது. சரியா? இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 250 300 ரூபாக்குள்ளதான்பா. ஓகே. இந்த கிளியரன்ஸ் இல்லை. ஸோ இந்த கிளியரன்ஸ் இல்லை எல்லாமே பார்க்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நீ எங்கேயும் வாங்க முடியாத ப்ரைஸ் தான்ப்பா. சரியா? அப்படியே இங்கே வா டிஸ்கா பைப் ஃப்ரண்ட்டு ரியரு அதே போல் வந்து பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டு காலிபர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் செட்டு கேலிபர்ஸ் இதெல்லாம். சரியா? அப்படியே இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லாக் செட்டு 27mm 37mm 47mm 52mm வெஸ்பா லாக்கு ஹீரோ லாக்கு அந்த மாதிரி எல்லா லாக்கும் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் சரியா 300 ரூபா 310 ரூபா 320 ரூபா 330 ரூபா. சரியா? அப்படியே நான் வெஸ்பாலாம் போனீங்க அப்படின்னா 350 ரூபா. லாக் செட் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் 300 ரூபா 350 ரூபா தாங்க. வந்து டிஸ்க் பேடு நம்ம அதிகமாக சேல் ஆகிற இன்னொரு ஐட்டம்னா அதெல்லாம் டிஸ்க் பேடு நார்மல் நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம்? 90 80 ரூபா 90 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஸ்க் பேடோட விலை இப்போ 45 ரூபாப்பா. அப்படியே பாதிக்கு. ஓகேண்ணா. எவ்வளோ? பாதிக்கு 45 ரூபா. ஹெவி கொடுப்போமா? இல்லை ஹெவி இருக்கு பார்த்தியா? சரியா? இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பாக்ஸுக்கு 100 பீஸ்ப்பா. சரியா? ஒரு பாக்ஸுக்கு 100 பீஸ் கிட்டத்தட்ட 2000 பீஸ் நம்மளோட ரெடி ஸ்டாக் இருக்குப்பா. எவ்வளோ பீஸ்? 2000 பீஸ். ஹெவி எவ்வளோப்பா கொடுக்கலாம்? 60 ரூபாப்பா. சரியா? அது 45 ரூபா நார்மல்.
ஹெவி 60 ரூபாய்க்கு நான் கொடுக்குறோம் சரியா. அதே போல சாவி இக்னிஷன் கீ ரிக்ஷாக்கு வருது பார்த்தீங்களா, இக்னிஷன் கீ இது கிட்டத்தட்ட ஒரு 1000 பீஸ் ஸ்டாக் இருக்கு சரியா. எவ்வளோ கொடுக்கலாம் அதெல்லாம்? நம்ம இப்போ 60-65 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா 65 ரூபா வரைக்கும் சரியா. ஸோ இந்த சாவி 38 ரூபாப்பா. எவ்வளோ? 38 ரூபா. 38 ரூபா. ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் எல்லாமே ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம்பா. இவர்ப்பா கஸ்டமர்கிட்ட 25 30 வரைக்கும் சரியா நேராக வர எல்லா கஸ்டமருக்கும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறது கிடையாது சரியா. என்ன காரணம் அப்படின்னா கொரியர்னா வந்து பார்த்தா 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால கொரியர் நம்ம பண்ண போகிறது கிடையாது. கொரியருக்கு நம்ம இயர் மார்ச் மாதம் வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம கூட ஒரு ஆஃபர் போட்டுடலாம் சரியா. இப்போ இந்த ஜனவரி மாதம் 25 30 வரைக்கும் டைரக்ட் கஸ்டமருக்கு சரியா நேர்ல வாங்க, பை எடுத்துருவாங்க, சாக்கு எடுத்துருவாங்க சரியா. எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தா வாங்கிட்டு போங்க. இதுதான் பிரைஸ் சரியா. இப்போ நம்ம எல்லாத்தோட பிரைஸ் சொல்ல முடியல, ஆனா இதுதான் பிரைஸ் சரியா. இந்த மாதிரி எல்லா பிரைஸும் இதே போல இருக்க போகுது. யாரும் கொடுக்க முடியாத பிரைஸா தான் கொடுக்க போறோம் கொடுக்க போறோம் சரியா. அதுவும் டாக்ஸ் பில்லோட. ஓகேண்ணா புரியுதா? என்னது டாக்ஸ் பில்லோட சரியா. இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாது. டாக்ஸ் பில்லோட கண்டிப்பா கொடுக்க முடியாது. நான் சொன்ன எல்லாமே டாக்ஸ் தான் ஓகேண்ணா சரியா. நீ ஜிஎஸ்டி பில்ல வாங்கினாலும் சரி, கேஷ் கொடுத்து வாங்கினாலும் சரி, எல்லாமே டாக்ஸ் பில்லு. உனக்கு டாக்ஸ் பில் வேணுமா, ஜிஎஸ்டி வச்சிருக்கியா, கொண்டா அப்படியே வாங்கிட்டு போ. அதே மாதிரி வரும்போது வந்து பார்த்தோம்னா ஸ்டாக் ஒன்று எடுத்து வந்துருங்க, எடுத்து வாங்கிட்டு போயிருங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா மெகா கிளியரன்ஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தோம்னா 25 30 வரைக்கும் டைரக்டாக வர கஸ்டமருக்கு மட்டும்தான். அதுவும் இங்கே ஸ்டாக்கு இருக்கிறது மட்டும்தான் சரியா. நான் கிளியராக சொல்லிடுறேன், இது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சு மறைக்கிறதுக்கோ நம்ம வீடியோக்காக வந்து பார்த்தோம்னா இந்த ரேட் சொல்கிறேன். நேரில் வந்து அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படிலாம் கிடையாது சரியா. நேரில் வாங்க, 25 ஜனவரி 30 நேரில் வாங்க. என்கிட்ட இருக்க எல்லா ஐட்டத்தையும் அள்ளிட்டு போங்க. என்னது எல்லா ஐட்டத்தையும் அள்ளிட்டு போங்க சரியா. இதுதான் ரேட்டை வந்து பார்த்தோம்னா முழுக்க உடச்சி கொடுக்க போகிறோம் சரியா. இது வந்து பார்த்தோம்னா 100% நான் ஸ்டாக் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம்னா புது ஸ்டாக் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக எங்களுக்கு பழைய ஸ்டாக் ஃபுல்லாக நாங்கள் வந்து பார்த்தோம்னா கிளியரன்ஸ் சேல் கொண்டாந்துருக்கோம் சரியா. வாங்க வந்து அள்ளிட்டு போங்க.